இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோழி இறைச்சி எல்லாம் வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம் என்ன நான் பாடுவேன் சொல்லி என்ன சரியா அப்ப அது வந்து எல்லாருக்குமே தெரியும் தங்கச்சி வந்தாலே ஒரு பாட்டோட தான் நான் வந்து வரமென்று சொல்லி அப்ப நாங்க வந்து இடையில எப்படி அப்ப ஆக்டசமா இருக்கிறீங்களா அது சொல்ல தேவையில்லை முகத்திலேயே அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் சுரேகா. நான் தாரணி. எங்க எல்லாரும் போக போறீங்க? எல்லாரும் லைன்ல நின்று கொண்டேனா? அப்ப அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா இன்னைக்கு வந்து எங்களுடைய சாமத்திய நிகழ்வு முடிஞ்சு இன்னைக்கு நைட் வந்து நாங்க இன்னைக்கு மாமி விட்டா எல்லாருமே நிக்க போறோமே. ஹன்னி என்ன சந்தோஷமா இருக்கிறீங்களா? அது சொல்ல தேவையில்லை முகத்திலேயே பார்க்க தெரியுது நல்ல ஒரு ஹாப்பியா இருக்கீங்கன்னு சொல்லி அப்ப திரும்பவும் நீங்கள் ஒரே மாதிரி உடுப்பு போட்டிருக்கிறீங்க. ஆனா இவையில உண்மையாவே ரெண்டு பேருமே செட்டப் பண்ணித்தான் தச்ச ஒரு உடுப்பு. ஆனா நான் வந்து அப்படி தைக்கல. அப்ப இந்த துணி பாத்தீங்கன்னு சொன்னா எனக்கு வந்து இது வந்து மாமி வந்து மட்டக்களப்புல இருந்து எடுத்து கொண்டு வந்தவா. அப்ப அவையே தாங்க ரெண்டு பேருமே மட்டக்களப்புல செட்டப் பண்ணி எடுத்தது. அப்ப இது வந்து எனக்கு மாமி வந்து கிஃப்டா தந்தது. அப்ப நான் இது இன்னைக்கு தச்சு போடுற மாதிரி தச்சு கொண்டு வந்தேன். இவையிலும் அதே மாதிரி தச்சபடியா 3 பேருக்குமே அது ஒரு இதா அமைஞ்சுட்டேன். அப்ப நீங்கள் எப்படி என்ன மாதிரி கூட வருத்தங்கள் காத்துகள் எப்படி? பரவாயில்ல பார்த்தா விலங்கு கொஞ்சம் மாடின மாதிரி தான் இருக்குது. குரலும் பேச வெளியில வருது இல்ல. வேலை பாத்தீங்கன்னு சொன்னா மட்டக்களப்புல இருந்து வந்து சுரையாவுக்கு வந்து ஏலாது காய்ச்சல் தலையிடி. அப்ப ஜெரிசுமா என் பிள்ளைக்கும் அதனால இங்க மாமி வீட்டை நின்று ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்னு வந்துறீங்களா? என்ன என்ன சொல்லுங்க? அப்ப நெடுகளும் ரெஸ்ட் எடுத்து அப்புறம் அடுத்த நாள் வீட்டை போய் சமைக்க வந்து அந்த பஞ்சி கூட வந்துடும். அப்ப இன்றைக்கே வந்து நாங்க கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணி விட்டாதான் நாள் வந்தேன் சுகமா இருக்கும். அப்ப இன்றைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு சமையல் ஒரு காணொலி தான் நாங்கள் இன்றைக்கு செய்ய போறோம். அது வந்து மட்டக்களப்பு முறையில வந்து தங்கச்சியை விட்டு இன்றைக்கு வந்து நாங்க ஒரு சிக்கன் கறி கொண்டு வைக்க போறோம். அப்ப என்ன மாதிரி நீங்க வைக்க போறீங்களா நீங்க வைக்க போறீங்களா? தப்பிக்கிறாங்க எப்படி எல்லாம் மாட்டி விடணும் நோகாமல் மட்டக்களப்பு சாப்பிட தாங்கள் சும்மா இருக்கிறதுக்கு என்ன சொல்றையா? கட்டாயமா நான் தான் கறி வச்சு தரணும் சொல்லி நீங்கள் எல்லாருமே இருங்க நான் பற்றி தரலாம்னு சொல்லி சுரேகாண்டைக்கு வந்த நல்ல பவுடியா தான் கிடக்குது. ஓ உண்மைதான். என்ன சொல்ற மாமியை வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க நெடுகளும் மாமியா சமைக்கிறவா. அப்ப இன்னைக்கு நாங்கள் வந்தா மாமி கொஞ்சம் உதவியா இருக்கத்தானே ஓடுமே ஃப்ரீயா இருக்க ஓட தானே என்ன சொல்றியா? அது இப்படியான ஒரு கட்டம் வந்து கிடைக்கிறது எங்களுக்கு சரியான குறைவு உண்மையாதான். இன்னைக்கு வந்து உண்மைதானே சிக்கன் கூலா தான் போகும் அண்ணி சொல்ற மாதிரி என்ன. அப்ப இவாவே ஒரு கைப்பட வைக்கணுமே. அப்ப நாங்களும் வந்து இன்னைய நாள் வந்து எல்லாரும் சேர்ந்து இப்படி நிக்கிறதும் வந்து ஒரு சந்தோஷம். அதோட நாங்க வந்து இப்படி சேர்ந்து சமைக்கிறதும் வந்து எங்களுக்கு ஒரு சந்தோஷமும் மறக்க முடியாத நாளாவும் இருக்குமே சந்தோஷமா. சுரேகா மாட்டி விட்டீங்க கறி சுரேகா வந்து நல்ல டேஸ்டா சமைப்பா தெரியுமா? எப்படி நாங்க மட்டக்களப்பு போய் கேக்கலாம் என்ன டேஸ்டா சீனந்தோ இல்ல மட்டக்களப்பு ஆள் மாட்டி விட்டா பாரு என்ன நாங்க இன்னைக்கு மட்டக்களப்பு முறைப்படி நாங்க சிக்கன் கறி வைக்க போறோம். அப்ப என்ன சிக்கன் கறி வைக்க ரெடியா இருக்கிறீங்களா? கொஞ்சம் உசாரா காலையில ஊசி அடிக்காம குளுக்கோஸ் அடிப்போம். அதோட என்னண்டா தங்கச்சின்னு சொன்ன வேண்டாம் தான் வீடியோக்கு வந்தாலும் கட்டாயம் வந்து ஒரு பாட்டு ஒன்று கட்டாயம் நான் பாடுவேன் சொல்லி என்ன சரியா
அப்ப அது வந்து எல்லாருக்குமே தெரியும், தங்கச்சி வந்தாலே ஒரு பாட்டோட தான் நான் வந்து வரமென்று சொல்லி, அப்ப நாங்க வந்து இடையில வந்து ஒரு பாட்டும் உண்டு, கட்டாயம் தங்கச்சி விட ஒரு பாட்டோட வருமே. என்ன ஓகே பாட்டுக்கு சோ எல்லாத்துக்கும் ஓகே தானே. நாங்கள் அடுத்த ஒரு வீடியோக்கு வந்து கட்டாயம் அண்ணிட பாடலையும் கேட்கலாம் என்ன. அப்ப நாங்க வந்து சமையலுக்கு என்ன கோழிக்கறி வந்து எப்படி என்ன மாதிரி செய்ய போறோம்ன்றத நாங்க வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். எங்களோட வீடியோக்கு போறதுக்கு முன்னா எங்களோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு மிகப்பெரியான ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க வீடியோக்குள்ள போகலாம். சரி, அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா நாங்கள் வந்து சிக்கன் கறி வைக்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் சொல்லி பாப்போம். என்ன சொல்றீங்க? அப்ப என்ன இதுல இருக்குது? சிக்கன் இருக்கு. இது குரலுக்கு சுத்தமாகறது இல்ல. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா கோழி இறைச்சி எல்லாம் வெட்டி கழுவி வச்சிருக்கிறோம். என்ன கட்டாயம் வேணும், பின்ன சிக்கன் கறிக்கு சிக்கன் தானே வேணும். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம், பச்சை மிளகாய், அங்கால கருவேப்பிலை எல்லாம் வெட்டி வச்சிருக்கிறோம். அங்கால உப்பு இருக்குது, அங்கால பெருஞ்சீரகம், மற்றது மிளகு எல்லாம் இருக்கு, தாளிக்கிற சாமான்கள். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இது தூள். இது பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க தேவையான அளவு தேங்காய் எண்ணெய். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இஞ்சி உள்ளி வந்து இடிச்சு வச்சிருக்கிறோம், என்ன கையால இடிச்சு வச்சிருக்கிறோம். அங்கால பாத்தீங்கன்னு சொன்னா தக்காளி பழம். இது பாத்தீங்கன்னு சொன்னா தேசிக்காய், தேசிப்பழம். தேசிக்காயில தேசிப்பழம், தேசிப்பழம் வந்து அதையும் வந்து அக்கா எங்களுக்கு ஞாபகம் ஊட்டுறேன்னு. அக்கா குக்கிங்காரு தான், நான் சில தவறுகள் விட்டா அக்கா சொல்லி தருவான்றக்காரு தான் அக்காவை நாங்கள் அண்ணியையும் பக்கத்துல வச்சிருக்கிறோம். சரியா? சரி, அப்ப நாங்க தேவையான பொருட்கள் எல்லாமே சொல்லிட்டோம். முதல்ல என்ன செய்யறதுன்றத நாங்க பாப்போம். என்ன அப்ப என்ன செய்வோம்? கேஸ் ஆன் பண்ணுங்க. அப்படி கேஸ் குயிக்க பாத்தீங்களா? அடிக்கிற அடிக்க நல்ல ஒரு ஃபேமஸான ஆள்தானே. ஆமா, அங்கால பெரிய பாடா கிடக்குது. சட்டியும் நல்லா காயுதானே. மத்த வந்து நாங்க தேங்காய் எண்ணெய் விடுவோமே. நீங்க என்ன மாதிரி தேங்காய் நல்லா கூட விடுறீங்க, அளவா தான் பாவிக்கிறீங்க? அளவு தானே. எங்கட அக்கா மாதிரி இல்லையா? இல்ல. நடுங்குது அது காய்ச்சலோட கொஞ்சம் ஆளுக்கு வந்து விடாம கொஞ்சம் மேலா போயிட்டேன்னு. பாத்தீங்களா இதுல பெருஞ்சீரகம், கடுகு, வெந்தயம் போட்டு தாளிப்பு. அங்கால தள்ளி தள்ளி போகப்படுது பயத்துல, முகத்துல பட்டுருமாண்டு. சரி, அடுத்ததா பாத்தீங்கன்னு சொன்னா என்ன? கருவேப்பிலை, ரம்ப, வெங்காயம், பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம். ஆனா மாமி பாத்தீங்கன்னு சொன்னா கூடுதலாக வந்து சின்ன வெங்காயம் தான் வாங்குறவா, என்ன பெரிய வெங்காயம் போடுற இல்ல. ஆனா சின்ன வெங்காயம் டேஸ்ட் கூட நான் பெரிய வெங்காயத்தை விட. ஆனா இந்த பெரிய வெங்காயம் டக்குன்னு வெட்டி குயிக்கா செய்திடலாம். பெரிய வெங்காயத்துக்கு கொஞ்சம் மினக்கடணும். அப்ப அந்த பஞ்சிக்காண்டி அக்கா தான் வாங்குற இல்லையாமா வெங்காயம் முறிக்கணும்ட்டு. சின்ன வெங்காயம் பாத்து பாக்க தெரியுது, சின்ன வெங்காயம் தான் பாக்குறான்னு. அப்ப பாத்தீங்கன்னு சொன்னா வெங்காயம் எல்லாம் போட்டு எல்லாம் வதங்கப்படுது. நல்லா ஒரு வாசம் உண்டா இருக்கு. சொல்லிய வேணும் என்ன மட்டக்களப்பு குக்கிங்கல்ல என்ன இப்படி சொல்லி சொல்லியே உடம்புறாங்க பார்க்க வேண்டியதா. மட்டக்களப்புன்னு சொல்லி சொல்லி அப்ப இதுவும் நல்லா வதங்கணும் என்ன. அப்ப நாங்க இது வதங்க விட்டு அடுத்த என்ன செய்யறேன்றத பாப்போம். இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி பாத்தீங்கன்னா இஞ்சியும் வெள்ளப்படும் போட்டுறதுக்கு. அப்ப இஞ்சி வெள்ளப்படும் போடுறதால வாசமா இருக்கு என்ன. உங்களுக்கு வாசம் வேற இல்லையா?
அதான் நல்ல வாசம் மட்டக்களப்புல சமைக்கிறேன் எப்படி அப்ப அக்கா நாங்க சமைக்கிற மாசம் வர இல்லையா இன்னொருக்கா வாசம் வந்து அங்கங்க கதை விளையாட்டுக்கும் அப்பதான் இப்ப பாத்தீங்கன்னா இஞ்சியும் வெள்ளப்படும் வதங்கிட்டு நம்ம தக்காளி பழம் போடுவோம். அதான் வந்து தக்காளி பழம் என்ன ஆனா எல்லாத்துக்குமே உண்மையான தக்காளி பழம் பாவிக்கிறது வந்து எல்லாத்துக்குமே ஒரு சுவையை கொடுக்கும் என்ன பொதுவாவே இல்ல தக்காளி பழம் வந்து பாவிக்கிறதால எல்லாத்துக்குமே ஒரு சுவையை கொடுக்கும் பொதுவா எல்லாத்துக்குமே பாவிக்கிற இல்ல இப்ப பாத்தீங்கன்னா அந்த தக்காளி பழம் வதங்குறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு போடுவோமா. நாங்க சொல்லுவோம் நான் இங்கே வைக்கிறது அது வந்து அந்த முஸ்லீம்காரன் கதை மாதிரி என்ன ஒரு ஒரு இடங்கள்ல வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு என்ன சொல்றது பாசைகள் வந்து மாறுந்தானே என்ன தமிழுகள் அப்ப இதுவும் வந்து தக்காளி பழம் வந்து நல்லா வதங்கணும் என்ன அப்ப நாங்க தக்காளி பழம் வதங்க விட்டு பாப்போம். நான் பக்கத்துல இருந்தால் தண்ணி மறந்துடும் முகாம் அங்கால என்ன ஒரு சண்டே ஆகுறாங்க என்னண்டு கவனம் இல்லோ ஓ உங்க தள்ளி விடுறா அவரோட கேன எப்படி விளையாட்டு அண்ணி வந்து அந்த வெக்கப்பட்டாலும் அதான் என்ன கருத்தப்படி யாரும் இல்ல நான் வந்து அடிக்கடி ஒக்கையில மூத்த காட்டிக்காது அழுகுறீங்கள போல எனக்கு கருது ரெண்டு முகாம் எல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா தக்காளி பழம் வெங்காயம் வதங்கிட்டு சிக்கனை போடுவோம். அப்ப வதங்கிட்டு அப்ப அடுத்த வந்து நாங்க சிக்கன் போட்டாச்சேன அப்ப சிக்கன் நல்லா வடிவா வதங்கி நல்லா அவியோடுமே அப்ப நாங்க சிக்கன் அவிய போது அங்கால வந்து எங்களுடைய சுரையாம் வந்து சிக்கன் அவியிற ஒரு கட்டத்துக்குள்ள நாங்கள் வந்து ஒரு பாட்டு மட்டும் பாட போறீங்களே அங்கால அண்ணி அக்காவும் டான்ஸ் ஆட போயினோமா அப்படி சொல்லலாம் எவ்வளவு ஆவல உங்களை பாக்கி நான் சொல்லுங்க அதானே ஒரு புது ஆள் ஒன்று வந்திருக்கேன்னு சொல்லி எங்கட காணொலியில இணைஞ்சிருக்கிறேன் அதானே அப்ப நாங்க இங்கால கோழி இறைச்சி அவியட்டுக்கும் இங்கால நாங்களும் வந்து பாட்டால அவிச்சு விடுவோம். சரி இப்ப நல்லா இறைச்சி அவிஞ்சு கொண்டு இருக்கு அப்ப நாங்க இப்ப பால் சேர்ப்போம் சரிங்க பாவம் பிள்ளை தனியா கஷ்டப்பட்டு அப்ப நானும் ஹெல்ப் பண்ணுவோம் நான் காணுமா அப்ப வந்து வடிவா தேங்காய் பால்லையுமே வந்து அவியட்டுமே தூள் போட வேண்டும். தூளும் போட போறீங்களே நல்லா இருக்குமே தூள் மனம் மடுபடும் இல்ல என்ன இப்ப அவிய விட்ட தூளையும் போட்டு இது திரிச்சதூள் நான் மாமி திரிச்ச கடத்தூள் இல்ல நேற்று தான் திரிச்சோம். தூளை பார்க்கவே தெரியுது திரிச்சதூள் நல்ல ஒரு வாசமா இருக்கு நாங்க திரிக்கிற மாதிரி வராது போட்ட உப்பு காணாது காணாது உள்ளமல் போட்ட உப்பு அம்மா ஆடுது கரண்டில உப்பு போட கொஞ்சம் போடுங்க பரவாயில்ல சரி சரி காணுமா அப்ப எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. சரி பாத்தீங்கன்னு சொன்னா தூளும் காணாதுன்றாங்கள வந்து குரலும் கேட்டுது அப்ப நாங்க கொஞ்சம் தூளையும் வந்து போடுவோம் ஏன்னா கோழிக்கறிக்கு தூள் இருந்தா தான் நல்லா இருக்கும் சரி காணுமே இடையில கொதிக்க விட்டு பாப்போம் அப்ப வந்து எல்லாமே சேர்த்தாச்சு தூள் சேர்த்து பாலெல்லாம் சேர்த்து உப்பும் வந்து சேர்த்தாச்சு. இது வந்து நல்லா இறைச்சி வந்து நல்லா அவியணுமே நாங்க இந்த இறைச்சி அவிய விட்டு பாப்போம். சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்ன சுரையா வந்து பாட்டு பாடுறதுக்கு வந்து மிகவும் ரெடியாக இருக்கிறா. அதோட தான் தனியா பாட மாட்டோம் என்ன சேர்த்து இழுபடுது தனியா பாடுங்க நீங்க ஏன் அப்படி அதுதான் அப்ப ஜேம்ஸ் தங்க விடணும் கடவுள இங்க கையெல்லாம் குளிருது கரோனால நாங்க பாட்டும் பாடையில என்ன போன வருஷம் தான் பிடிச்சது. அப்ப இந்த பாட்டு பாத்தீங்கன்னு சொன்ன ஒரு ட்ரெண்டிங் சாங் தான். ஆனா நாங்க பாட என்ன மாதிரி வருதோ அதை பத்தி தெரியல என்ன இந்த பாட்டே வேணாம்னு கேட்காம படிக்கிற மாதிரி தெரியல அப்ப என்ன பாடுவோமா சரியான சோகமா எடுக்கிறீங்க குரல் குளிருது கையில
கடவுளே பாடுவோம். எனக்கு பிடிச்சவனே என் நெஞ்சு தீய விதைச்சவனே என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில சிதைஞ்சு போன இந்த வீட்டினுள்ள ஓரத்தில் மௌனமாக மறைஞ்சு போன முதல் உன்ன பார்க்கையில மனசுல மாற்றம் இல்ல மெதுவாக என்னில் வந்து நுழைஞ்ச என் ஞாபகத்தில் மறைஞ்ச தொலைஞ்சு போன இது காதல்னு தோணலையே கொடுக்கும் காயங்களும் தீரவில்லை நீ இங்கில்லையே மனம் பெண் உள்ளதே நானும் தனிமை தீயில் தொலைகிறனே எனக்கு பிடிச்சவனே என் நெஞ்சில் தீய விதைச்சவனே என் கண்ணுக்குள்ள நுழைஞ்சு சிந்தையில மறைந்து போன இந்த வீட்டினில் ஓரத்தில் மௌனமாக மறைஞ்சு போன காணும் எனக்கு அழுகுறாவா அவ்வளவு வந்து லிரிக்ஸ் இருக்குதுல்ல இனிமையா இருந்தது நடத்தி விட்டீர்கள். நாங்கள் ரீல்ஸ் தரவில்லை தெரிஞ்ச ராகம் அவ்வளவு சிக்கன் அவஞ்சிருக்குமே அதுதான் எனக்கு குரலை கேட்டோட டக்கான்னு இன்னும் குயிக்க அவஞ்சிருக்கும்னு சொல்றாங்க ஏன்னா அப்ப நாங்க திறந்து பாப்போம் என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி வாவ் நல்லா கொதிச்சுட்டேனே பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி ஆனா தூளும் வந்து ஒரு அளவா இருக்கேன ஏன்னா இப்ப வந்து வெயில் டைம்ல வந்து தூளுகளும் வந்து பாவிக்க கூடாது என்ன அண்ணி என்ன வேற நீங்க வந்து உரைப்பு சாப்பிடுவீங்களோ சாப்பிடுவீங்களா சில பேர் வந்து உரைப்பு சாப்பிடுறது வந்து குறைவேன அப்ப இது வந்து நாங்கள் வந்து நல்லா கொதிச்சு கொண்டு இருக்கேன அப்ப இன்னும் என்ன மாதிரி கொதிக்கணுமா கொஞ்சம் பத்தணும் இன்னும் பத்தணும் என்ன அப்பதான் வந்து கறியும் வந்து டேஸ்டா இருக்கும் என்ன முதல் பால் விடணும் தானே கொஞ்சம் முதல் பால் விடணும் முதல் பால் கடைசி அரைக்க அப்படித்தானே வேணும் என்ன சரி அப்ப நாங்க இதெல்லாம் நல்லா கொதிக்குது நல்லா இன்னும் கொதிச்சு கொஞ்சம் மத்த விட்டு பாப்போம் ஓ நல்லா இருக்கும் ஓ அண்ணிட கொள்ளலாம் உண்மையா தானோ ரைட் ரைட் என்ன அது பரவாயில்ல ஓடுகான உளுத்து பிடிக்கிறதுதான் அப்ப அண்ணி ஒரு பாட்டு பாடுங்க அண்ணி அச்சாப்புல பாடுங்க பரவாயில்ல நீங்க பாடலாம் வேணா இதுல என்ன இருக்கு என்ன எங்களுக்கு ஒரு ஞாபகமா இருக்கும் என்ன இந்த சந்தர்ப்பம் வந்து கிடைக்காது எங்களுக்கு எப்பவுமே அக்காக்களும் வந்து அடிக்கடி பாடுறது தெரியாது என்ன அப்ப அண்ணி பாடுங்க சரி அண்ணியும் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணபடியா கொஞ்சம் வெக்கப்படுறா நீ வர்றதெல்லாம் எப்படி வேலையும் பாட வைப்போமே அப்ப அண்ணியும் வந்து எங்கட வீடியோக்கு பாடணும் கொஞ்சம் ரெடி பண்ணுங்க நான் வீட்டே இருந்தேன் இத்தனை வைக்க பாடி பாடி பாருங்க அப்ப இனி போன் எடுத்தா பாட்டு பாருங்கன்னா கேக்குறது அப்ப நாங்களும் வந்து இரவு சாப்பாடு வந்து சாப்பிடணும் என்ன இந்த இரவு சாப்பாடுக்காகத்தான் நாங்களும் வந்து கோழி இறைச்சி கறி வைக்கிறோம் என்ன அப்ப எங்களுடைய சாப்பாடு என்ன சாப்பாடு பான் 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 மாமி புட்டை வைக்க போறோம்னு சொன்னப்பா நாங்க சொன்னோம் ஐயோ மதியம் சாப்பிட்டதே வயிறு ஃபுல் அதுக்குள்ள புட்டையும் வச்சு எப்படி சாப்பிடுறது என்ன இரவு சாப்பாடு அப்ப நாங்க லைட்டா சாப்பிடுவோம்னு சொல்லி அப்ப இன்னைக்கு பான் தான் வாங்கினது என்ன பானம் கோழி இறைச்சி கறியும் பருப்பு இருக்கு பருப்பு மனமா பருப்பு இருக்காமா அப்ப நாங்க சரி கொதிக்க விட்டு பாப்போம் என்னடா ஜோலி நாங்கள் எல்லாம் சாமதியை விட்டு போயிட்டு வந்து உடுப்பெல்லாம் மாத்திட்டோம் சரியா அப்ப அவையில உடுப்பு மாத்திட்டோம் அப்ப இன்னும் ஒரு விஷயம் மட்டும் அப்படியே இருக்குது அதான் எனக்கு விளங்கையில என்ன விஷயம் மட்டும் நினைக்கிறீங்க அது ரியலா இருந்தா
இருக்கத்தானேப்பா செய்யும். எப்படி கதை ஆ? என்னன்னு சொல்லுங்க அவங்க இந்த இதை அப்படியே இன்னும் மாறலாங்க திரும்பவும் தலையில இழுத்து போட்டு திரும்பவும் போட்டு விட்டுறாங்க இரவுலையும் தேவையா அது ஒண்ணு என்ன இயற்கையை மாத்தேன் அது பிள்ளைகள் இங்க வேற இயற்கை நல்ல இயற்கையா தாங்கடா கேட்டேன் என்ன காணாம போயிருக்கு இயற்கை இல்ல. அப்ப அப்படியேதான் இருக்கு அப்ப இரவுலையும் நம்ம அப்படியே இருக்கும் சுத்தி ஒரு கொண்டு வந்து யோவேல் இடையில சாமத்துல போய் பாப்போம் வீடியோ எடுப்போம் சரியோ வேண்ட இயற்கை முடி வந்து அப்படியே இருக்குது கலாட்டி கொழுவு ஆனா அப்படி விஜயத்தை பேர் வட்டி கொண்டு போற இல்லையாமா அம்மா உங்களை இதே வேணும் அவங்களுக்கு அது ஆனா உண்மையாவே எனக்கு வடிவாத்தான் இருக்கேன் நிறைய இருக்கு என்னென்ன முடியும் இப்படி நீங்க கவலைப்படக்கூடாது என்ன நாங்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு எண்ணெய் வச்சு கடவுளே இருக்கு ரூமா பூட்டி போட்டு படுப்போம் வெட்டி கொண்டு போயிடலாம் ரூமா பூட்டி கொண்டு படுக்க போயிடுவோம் அப்படி அப்புறம் வெட்டிடுவா நாங்கள் இவ்வளவு நாளும் கஷ்டப்பட்டு வீணா போடும் ஏன் அப்படி நல்ல கதை தான் நல்ல ஆக்களை வந்து பே காட்டுறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதா செய்திருக்காங்களே நல்ல ஆனா உண்மையா வந்து வித்தியாசம் தெரியல ரெண்டு பேருக்குமே என்ன உண்மையோ சந்தோஷப்படுறதுதான் வேணும் எனக்கு காசு கொடுத்து வேண்டி வலிக்கிட்டு இருக்கீங்கன்னா ஆனா உண்மையாவே தெரியல நான் சீரியஸாவே நல்ல ஒரு மூட முடி மாதிரியே இருக்குது என்ன அப்படித்தானே சில வழியில அண்ணி இது வந்து ஃபங்க்ஷன் நடந்ததானா நல்லா இருக்குமா ஒரு 2 நாள் போக 2 ஓட்டிடுங்க விசேஷத்துக்கு போறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னா பூச வேணுமா நல்ல மழை வளரும் அப்புறம் அது முடிய அடுத்து நடத்தினா எங்களுடைய இயற்கைக்கு அதை வந்துடும் நல்ல சோக்கா தான் இருக்கு நல்ல வெண்ணையா தான் இருக்கு பாப்போம் நாங்களும் வேண்டி வைக்கத்தான் வேணும் காட்ட போறதே இல்ல இன்னைக்கு நான் 12 மணி அப்புறம் காட்ட ஒரு வீடியோ எடுத்து கிளிப் எல்லாம் கலட்டிட்டு காட்ட போறேன் சரி அங்கால கறி வத்து வரியா கறியை பாப்போம் நாங்கள் இப்ப முதல் பாலையும் சேர்த்துக் கொள்வோமா நல்ல நோவாத வேலைக்கு மட்டும் அக்கா வந்து செய்து விடுறா நைஸா தங்கச்சி ஹெல்ப் பண்றேன் நல்ல ஹெல்ப் என்ன பாவம் இல்ல இல்ல பான் தான் எங்களுக்கு ஆக வத்த தேவையில்லை கொஞ்சம் குழம்பு பார்த்தா தேவை ஏன்னா எங்களை விட்டு இன்னைக்கு ஆக்களும் கூட அப்ப அதனால வந்து நாங்க அடுத்ததா வந்து இறைச்சிர பாக்கெட் போடணுமே நாங்க 2 முடியையும் சேர்த்து பின்னி போட்டு படுக்க போறோம் நீங்க இரவு கலாட்டினா அவ நித்திர கூட நான் முடிச்சு பாப்பேன் நான் முடிச்சு பாப்பேன் நல்ல ஐடியா தான் செய்ய மாட்டேன் பாத்தீங்கன்னா கருவாப்பட்டை போட போறீங்க சரி போடுங்க தேவையா நட போடுங்க என்ன இது இடிக்க தேவையில்லையா இல்ல இல்ல நாங்கதான் இடிச்சு தூளா போடுறது கொதிக்கக்குள்ள போட்டோம்னா கொஞ்சம் வாசம் வரும் சரி அப்படியே தேசிட்டாங்க வந்து இப்ப வந்து கரையை வந்து இறக்க போறோம் அப்ப நாங்க தேசி புளி விடுவோம் அடுத்த வந்து இறக்குவோம் மகரி நீங்க நிப்பாடி போட்டு தேசி பழம் இல்லாட்டி அந்த கறி என்ன பாத்தீங்கன்னா மட்டக்களப்பு ஸ்டைல் எப்படின்னு சொல்லி எல்லாமே நாங்க செய்யறதை விட ஒரு வித்தியாசம் தானே அப்ப அதுக்குதான் நாளை நடுவுல விட்டு கிடாங்க அப்ப தேசி புளியும் வந்து விட்டாச்சுன்னு இப்ப கறியை நல்லா கிண்டுவோம் ஆனா உண்மையாவே கரையும் வந்து நல்ல ஒரு திக்காத்தான் இருக்கேன் ஆக தண்ணி அண்டி இல்லாம அப்படி அண்டி இல்ல பிள்ளை பிள்ளை அவ வேர் தொழுவுது வருமுகம் எல்லாமே இந்த கெல்பும் பக்கத்தே அந்த செய்யாட்டிக்கு என்ன இல்லாம சொல்லுவா அப்ப இன்னொரு முறை கூப்பிட்டா வர மாட்டேன் அப்ப பாருங்க எங்களுடைய கோழிக்கறி வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி என்ன எங்களோட கோழிக்கறியும் வந்து நல்லா ரெடியா ஆகி விட்டது ஊறுதோ அப்ப கொஞ்சம் ஊத்தி விட்டு வாயில சரி அப்ப எங்கட கோழிக்கறியும் வந்து ரெடி ஆயிட்டுது அப்ப நாங்களும் வந்து அடுத்த கட்டமா வந்து சாப்பிட போறோமே நம்ம சாப்பாடு வந்து பானம் கோழி இறைச்சி கறியும் தான்
என்ன நீ அப்ப நாங்களும் வந்து எங்களோட வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போறோம் என்ன அப்ப நாங்களும் உண்மையாவே இன்றைக்கு சேர்ந்து வந்து கோழிறைச்சி சமைச்சதை விட இப்படி சேர்ந்து நின்று செய்தாலே நல்ல ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாவும் இருக்கு நல்ல ஒரு என்ன சொல்றது மறக்க முடியாத நாளாவும் இருக்குமே நாங்களுக்கு இன்றைக்கு சரி அப்ப நாங்களும் கொஞ்சம் வீடியோ என்னண்டு அண்ணியோட ஃப்ரெண்டாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணும் அண்ணியோட ஃப்ரெண்டாக வெயிட் பண்ணி கொண்டிருக்கணுமா அங்க என்னடா போட்டோ எடுக்கிறதுக்காக எல்லாரும் சேர்ந்து அப்ப அவையிலும் அதை மிஸ் பண்ண கூட அவையிலும் வந்து போப்பறினோம் அப்ப நாங்களும் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் உங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றொரு வீடியோட சந்திக்கிறோம் பாய்